அனைவருக்கும் வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் உவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அணிகுண்டலமும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்தூளிதமும் திமிர்தொரு கைத்தான் மருகிலுட பிணி நீங்கிடு தண்டாயுதம் ஏந்தியன் பிழை பொறுத்து பணிகொண்டு அருள் செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். கம்யூனிகேஷன் தொடர்புல இருக்கிறவங்க, பேச்சின் மூலியமாக சாதிக்கிறவங்க, அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்க, உங்களுக்கு அந்த லாப குறைபாடு வர்றதோட இல்லாம கெட்ட பேரும் வந்துடும். நீங்க எந்த தொழில் வேணாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரர்கள் என்றாலும் கெடுப்பவர்கள் யார் அப்படின்னா இவர்கள் ஒரு சாதாரண ஆட்களாக கூட இருப்பார்கள். ஆனா அவர்களுக்கு பெரிய இடத்தின் மூலியமாக தொடர்பு கிடைக்கும். வணக்கம். யாருக்கு எது லாபம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல மிதுன ராசிக்கு எது லாபம்னா, மிதுன ராசியின் லாபாதிபதி யார் அப்படின்னா மேஷம், 11ஆம் வீடு, செவ்வாய் பகவான் ஆளுமை. இன்னொன்று 10ஆம் வீடு குரு பகவான். குரு பகவான் என்பது நல்ல பேரு, நல்ல தொடர்பு, நல்ல பண்பு, அதோடு கூடிய ஆளுமை. 11ஆம் வீட்டு செவ்வாய் பகவான், இது எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பு, வெளி உலக தொடர்பு, நல்ல பேச்சுத்திறன் மூலியமாக அதிகமான உழைப்பு இல்லை, அதே சமயத்தில் புத்திசாலித்தனமான உழைப்பு, அதற்கேற்ற தொடர்பு, அதற்கேற்ற வருமானம், இதை சரியாக புரிந்து கொண்டால் மிதுன ராசிக்காரர்கள் லாபமாக இருக்கும். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, மிதுன ராசிக்காரர் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறவங்க, பேச்சின் மூலியமாக சாதிக்கிறவங்க, அதேமாரி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஒரு நெல்லாக இருந்தாலும் கமிஷன் தொழில், நெல்லை விட்டு கமிஷன் தொழில் பார்க்குறவங்க, இவங்க எல்லாமே மிதுன ராசிக்குள்ளார வருவாங்க. அவர்கள் தன்னுடைய தொழிலில் நேர்மையும், நல்ல பேச்சுத்திறன், அதே மாதிரி நல்ல நண்பர்கள் தொடர்பு, நல்ல வியாபாரிகள் தொடர்பு, நல்ல உறவுக்காரர்களோடு தொடர்பு, இப்படி இந்த தொடர்பின் மூலியமாக நல்ல பேச்சுத்திறனோடு நேர்மையோடு கமிஷன் விஷயமா பேசி சாதிக்க கூடிய ராசி தான் மிதுன ராசி. அவர்களுக்கு அதுதான் லாபம். நீங்கள் எந்த தொழில் வேணாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்கிறாங்க மிதுன ராசிக்காரர்கள் என்றாலும் அவர்கள் நல்லா பேசணும் ஸ்டூடெண்ட்டு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் பேச்சுத்திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் கம்யூனிகேஷன் தொடர்பு அதிகமாகி இவர்கள் ஒரு சாதாரண ஆட்களாக கூட இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு பெரிய இடத்தின் மூலியமாக தொடர்பு கிடைக்கும். அந்த தொடர்பை தவறான வழியில் பயன்படுத்தி கொள்ளாமல் சரியான வகையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் பயன்படுத்தி கொள்ளும்போது மிதுன ராசிக்காரர்கள் லாபகரமாக வாழ முடியும். இதில் பார்த்திங்கன்னா மிதுன ராசியை கெடுப்பவர்கள் யார் அப்படின்னா சுக்கிரன். தன்னுடைய வாழ்க்கை துணையை மிதுன ராசியை கெடுத்து விட்டுருவாங்க. ஒரு நல்ல கம்யூனிகேஷன் தொடர்பில் போகும்போது பணத்திற்காகவோ இல்லை குடும்பத்தை திருப்திப்படுத்தணுன்னோ இல்லை வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்தணுன்னோ அந்த லாபத்தை தவறான வகையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லாப குறைபாடு வர்றதோடு இல்லாமல் கெட்ட பேரும் வந்துடும். அதனால் கமிஷன் தொழிலை அளவாக, சரியாக, உண்மையாக, நேர்மையாக, அதே மாதிரி புத்திசாலித்தனமாக, சரியான திட்டமிடலோடு செயல்படும்போது நிலையான வருமானம், நிலையான லாபம், நிலையாகவே கமிஷன் துறையில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் அடுத்தவர்களை தொடர்பின் மூலியமாக பயன்படுத்தி வளரும் திறன், ஆளுமை சரியாக முருகப்பெருமான் கொடுத்து, செவ்வாய் ஆளுமை கொடுத்து உங்களை மிகப்பெரிய லாபாதிபதியாக இந்த சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டு வந்து விடுவார். இதை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் உங்கள் லாபம் உங்களுக்கு முழுசாக வேலை செய்யணும்னா திருச்செந்தூர் போங்க. அப்படி திருச்செந்தூர் போகிற நாள் ஒரு வளர்பிறை சஷ்டி நாளாக இருந்து முழுமையாக விரதம் இருந்து காலையில் கொடிமர தரிசனம் செய்து
எம்பெருமான் முருகப்பெருமானை செந்திலாண்டவராக சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபட்டு, பச்சை வஸ்திரம் சாத்தி சண்முகரை வழிபட்டு வீடு திரும்பும்போது உங்கள் லாபாதிபதி முழுமையாக வேலை செய்வார். அப்போ மிதுன ராசிக்காரர்கள் டோட்டலாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒன்றே ஒன்று தான். அதாவது அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்பை சரியான வகையில் பயன்படுத்தி, சரியாக பேசி, சரியாக உழைத்து, புத்திசாலித்தனமாக உழைத்து, குடும்பத்திற்காகவோ வாழ்க்கை துணைக்காகவோ, அதாவது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ வளைந்து நெளிந்து கொடுக்காமல் நேர்மையாக உண்மையாக உங்களுடைய லாபத்தில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிக்கலாம். நீங்கள் சரியாக வேலை செஞ்சு கொடுத்துட்டு இப்போ 10 ரூபாங்கிறத 12 ரூபா கூட நீங்கள் லாபம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அது லாபம் பெருமையையும் புகழையும் தருவதோடு வருமானத்தையும் தரும். அதை விட்டுட்டு குடும்பத்திற்காக நீங்கள் வளைஞ்சு கொடுத்து, வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்துறதுக்காக வளைஞ்சு கொடுத்து, அவங்கள்ட்ட கமிஷனாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்காமல் போயிட்டாலோ, இல்லை அதில் ஒரு நேர்மையை கடைபிடிக்க முடியாமல் போயிட்டாலோ உங்களுடைய பேரும் கெட்டு போயிடும், உங்களோட வருமானமும் போயிடும், உங்களுடைய லாபமும் குறைவதோடு கெட்ட பேரும் வந்துடும். அப்போ உங்கள் தொழிலில் பேச்சின் மூலியமாக, தொடர்பின் மூலியமாக கடின உழைப்பு இல்லாமல் புத்திசாலித்தனமான உழைப்பு, உண்மை, நேர்மை, சரியான திட்டமிடல், சரியான லாபம், அதோடு திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு, இதை சரியாக செய்து கொள்ளும்போது மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய லாபாதிபதியாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பார்கள் என்பதே உண்மை. மிதுன ராசிக்காரர்கள் லாபத்தை அடைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து தரிசனம் செய்து ஆளுமையாக உண்மையாக லாபத்தை அடைய வாழ்த்துக்கள்.